ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் சூப்பர்பான கிறிஸ்பி பொட்டேட்டோ பால் ரெசிபி பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பால் யூஸ்வலாக இல்லாமல் இது ஒரு புது மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர்பாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோ பால் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட் ரெசிபி ஆகிடும். இது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி, கெட் டுகெதர் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வீட்டிலையே சிம்பிளாக சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு அசத்தலாம். எல்லோரும் கேட்பாங்க, இது என்ன ரெசிபி, நியூவாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளேக்ஸ், ப்ளைன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, தேவையான அளவு சால்ட். பொரிக்காத கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லா ப்ரொவிஷன் ஷாப்லையும் கிடைக்கும். அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்கி பச்சையாக அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கணும். இந்த பவுட்ரு தான் நம்ம இந்த ரெசிபிக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்க போகுது. இதை கோட் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரொம்ப பட்டு போல் இருக்காது, பட் ஓரளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கை க்ளீன் பண்ணி தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கணும். இதுக்கு பர்டிகுலர் ஷேப்லாம் தேவையில்லை, எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம், பட் தின்னாக இருக்கணும். உருளைக்கிழங்கு திக்காக இருந்தால் உள்ளே ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ தின்னாக இருக்கணும். இப்போது பைண்டிங்க்கு தேவையான அந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1/2 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆனால் இது கொஞ்சம் இன்னும் திக்காகும். அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீசஸை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி லைட்டாக கோட் பண்ணி நல்லா உருட்டிக்கணும். எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி, எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி உருட்டிக்கணும். இப்போது இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கணும். இப்போ தான் பைண்ட் ஆகும். கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் சேர்த்த பிறகு தான். திரும்பவும் மேலே ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்துட்டு திரும்ப கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டையாக வழன்னு உருட்டி எடுத்துடணும். திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பீசஸ் எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவரை மேலே அப்ளை பண்ணி எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் டிப் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பைண்ட் ஆன பிறகு திரும்பவும் கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் கோட் பண்ணி உருட்டணும். இது மாதிரி உருட்டுறதுனால நல்லா மேலே கிறிஸ்பாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பால்ஸ் 1 by 1 அதில் ஆட் பண்ணி கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி பொரிச்சு எடுக்கலாம். பால்ஸ் கோல்டன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இது நல்லா நின்று வேகும். பெரட்டிக்கிட்டே இருக்கணும், நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயிலில் நல்லா வெந்துடும். அப்போ தான் உள்ளேயும் இருக்கிற பொட்டேட்டோவும் ஃப்ரை ஆகும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம்.
இப்போ உங்களுக்கு சவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கொடுத்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் என் சேனலில் பசியும் ருசியுமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.